சார், பொதுவாக இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி முன்வைக்கலாம்னு இருந்தோம். அதாவது வீட்டில் வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்குதா? இதில் நிறைய விதம், சில பேர் கந்திஷ்டி இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் எதனால சார் ஒரு வீட்டை தாக்குது? அது வந்து அவங்களுடைய ஜாதக நேரங்கள் இருக்குது. ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரக ஜாதக நேரம் வந்து இப்போ சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வரும். அதுக்கு பாரு இப்படி இருந்த பையன் இப்படி வந்துட்டாங்களே அப்படின்றது அந்த திருஷ்டியும் நம்மளை தாக்கும். இதை இந்த வீட்டில் இந்த திருஷ்டி இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 விஷயம் நடக்குமா. எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. காசு வந்து வீட்டில் தங்கணும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் செல்வம் செழிக்கணும்னா அதுக்கு ஏதாவது இருக்கா சார்? செல்வம் செழிப்பதற்கு வந்து சிறப்பான பரிகாரம் வந்து லட்சுமி குபேர வழிபாடு நம்ம வெள்ளிக்கிழமை செய்யலாம். குத்து விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாமா? குத்து விளக்கு வச்சு தங்கம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லக்கூடாதா? குபேர பூஜைகள் இருக்குது. அந்த குபேர பூஜைகளை நம்ம வந்து செய்ய சொல்லலாம். குபேர பூஜைகள் செஞ்சாலும் தங்கம் சேரும். தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இந்த நேர்காணலில் நம்ம கூட பிரபல ஜோதிடர் குருஜி டாக்டர் விபி ராஜா சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பயனுள்ளதாக சொல்ல போறாரு. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி முன்வைக்கலாம்னு இருந்தோம். அதாவது வீட்டில் வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்குதா, நெகட்டிவிட்டி இருக்கா? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வெளியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், வீட்டுக்குள்ளே போனால் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விதம், சில பேர் கந்திஷ்டி இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் எதனால சார் ஒரு வீட்டை தாக்குது? அது வந்து அவங்களுடைய ஜாதக நேரங்கள் இருக்குது. ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரக ஜாதக நேரம் வந்து இப்போ சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வரும். கண் திருஷ்டியும் ஒரு நல்ல ஒரு கீழ்மட்டமானது ஒரு மேல்நிலை அடைஞ்சிருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ரிலேஷனு, இவங்கெல்லாம் பார்த்துட்டு பாரு இப்படி இருந்த பையன் இப்படி வந்துட்டாங்களே அப்படின்றது அந்த திருஷ்டியும் நம்மளை தாக்கும். 3வது பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வீடு இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சில தீய சக்திகளுடைய நடமாட்டம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த தோஷங்கள் வந்துடும். இது வந்து நம்ம கண் திருஷ்டியிலே இது வந்து சேரும். இது உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம வந்து வீடு இருக்குதுன்னா அது ஒரு கண் திருஷ்டியில் வருதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம், ஒரு கற்பூரம் ஏற்றினா, ஒரு விளக்கு ஏற்றினாலும் இப்படி சுற்றி எரியும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி தீய சக்தி இருக்குது சாமி நீங்கள் வந்து பாருங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், 8 திசையிலையும் எல்லா கதவையும் மூடிட்டு 8 விளக்கு ஏற்றுவேன். 8 விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து நடுவில் உட்காந்து நம்ம மந்திரம் சொல்லும்போது நானே சொல்லுவேன், ஈசான்ய மூலையில் விளக்கு வந்து அலபாயும் இல்லை அணைஞ்சிடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அணைஞ்சிரும். இது எப்படி என்னன்னா இதுதான் அந்த சக்தி வைப்ரேஷன் உள்ளது. அந்த விளக்கும் சோண்டு எரியும். கற்பூரம் வச்சாலும் கற்பூரம் வந்து நேராக நிற்காது. பொதுவாகவே இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட். நம்ம வந்து கரெக்டாக ஒரு தீபத்தை ஏற்றும் போது நல்லா கரெக்டாக எந்த காற்று, அதுதான் கதவு மூட சொல்கிறது. கதவு மூடிட்டு கரெக்டாக வந்தாலும் நல்ல இதை இந்த வீட்டில் இந்த திருஷ்டி இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 விஷயம் நடக்குமா. எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிஞ்சிருவாங்க. அடுத்தது சாப்பாடு ருசிக்காது. சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாடில் ருசி இருக்காது. அடுத்தது இந்த வெள்ளிக்கிழமை, இந்த திருவிழா காலம், பொங்கல், ஒரு வருஷ பிறப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து அழுவாங்க விளக்கு வச்சுட்டு. நான் சொல்கிறது பிறகு விளக்கு வச்சுட்டு அப்புறம் பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வயசுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையன் இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த கேரக்டரிட்டிஸ்லாம் மாறிக்கும். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் யார் கூடயா தொடர்பில் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள். அடுத்தது அவங்களுக்கு தொழில் எதுவுமே நடக்காது. நல்ல உச்சத்தில் போய் இந்த தொழில் திடீர்னு அவங்க வந்து சரிவை சந்திப்பாங்க. இதுதான் இந்த கண் திருஷ்டியோட மெயின். இதனால தான் இவங்க வந்து பாதிப்பாங்க. ஓகே சார். இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நல்லா காசெல்லாம் நிற்கும், எல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு மாதிரியான நெகட்டிவிட்டி வீட்டில் வந்து இருக்கிறத என்னால் உணர முடியுதுன்றாங்க. இது போகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார்? அது வந்து ஒரு சில அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்குமா. அது வந்து இப்போ கிடைக்காது, இங்கே கிடைக்காது. ஒரு சில இது நான் வர வச்சு கொடுக்கறது தாம்மா. அது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அந்த வேரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது கண்டங்கத்திரி வேர்னு சொல்லுவோம். கண்டங்கத்திரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டங்கத்திரி வேறு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு சீரகத்து வேறுன்னு சொல்லுவாங்க. காட்டு சீரகத்து வேர்னா சீரகம் இருக்கிறீங்களா அந்த செடியுடைய வேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தண்டின்றது இப்போ எல்லா கோயிலையும் அந்த ஒரு இலை மாதிரி இருக்கும். அது வந்து பச்சளமாக இருக்கும், ஆனால் அது தீபம் மாதிரி எரியும். பிரம்மத்தண்டி. ஸோ இந்த 3 வேரையும் சமபங்காக்கி அதை சாம்பிராணியில் போடணும். சாம்பிராணியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட சக்திகள் உடனே ரிலீஸ் ஆகும். இது வெண்கடுகு, இந்த குங்குலியத்தெல்லாம் விட சிறப்பான ஒரு மூலிகை. இது சித்தர்கள் பயன்படுத்தின மூலிகை.
அதே மாதிரி சார் இப்போ வந்து வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் காசே நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ காசு வந்து வீட்டில் தங்கணும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் செல்வம் செழிக்கணும்னா அதுக்கு ஏதாவது இருக்கா சார்? செல்வம் செழிப்பதற்கு வந்து சிறப்பான பரிகாரம் வந்து லட்சுமி குபேர வழிபாடு நம்ம வெள்ளிக்கிழமை செய்யலாம். குத்து விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாமா? குத்து விளக்கு வச்சு அதில் வந்து ஒரு 108 1 ரூபாய் காயின் 108 1 ரூபாய் காயின் வச்சு நம்ம வந்து லட்சுமி மந்திரம், கனகதர ஸ்தோத்திர மந்திரம் சொல்லலாம், லக்ஷ்மியோடைய மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லலாம். அடுத்தது வந்து வாழைப்பழம் இருக்குல்லம்மா, வாழைப்பழத்தில் நெய் ஊற்றி, வாழைப்பழத்தில் குறுக்கில் வெட்டி நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். தாமரத்தண்டு வேறுன்னு சொல்லுவோம், அது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. இதெல்லாம் வச்சு கரெக்டாக நம்ம செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம இப்போ நவநாகரிக உலகத்தில் இருக்கிறோம், காலையில் நம்ம ஏஞ்ச உடனே முதல்ல வாசக்காலில் போயிட்டு நம்ம வந்து தண்ணி தெளித்து கோலம் போடணும். எப்பயுமே லக்ஷ்மி ஃபஸ்ட்டு வந்து வாசக்காலில் தான் நிற்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏஞ்சோடனே கொட்டாய் விடுவாங்க, எடுத்தோடனே போடுவாங்க, பல்லு கூட விளக்க மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் இதை கரெக்டாக செய்யுங்க. அது தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராது, திருஷ்டிகள் தாக்காது. அதே மாதிரி சார் இப்போ வந்துட்டு இந்த பண வரவுக்கு சொன்னீங்க இல்லையா, நகை வீட்டில் சேரணும், அதே மாதிரி வந்து அடமானம் வச்ச நகையும் மீட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள்? இந்த நகை வீட்டில் சேரணும்னும் போது பொதுவாக வந்து நகைகளை வந்து நம்ம அலட்சியமாக வச்சுருக்கக்கூடாது. ஒரு சிலவங்க பாருங்கள், திடீர்னு ஒரு கம்மலை, ஒரு சின்ன கம்மலாக இருந்தாலும் கழட்டி இப்படி எங்கேயாவது செல்ஃபில் எங்கேயா வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது தங்கம்ன்றது ஒரு லட்சுமி மாதிரி தான். அதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம வந்து அதை அவமரியாதை பண்ணுறோமோ அந்த மாதிரி அது வந்து நிற்காதது. அதனால தான் நம்ம வந்து பூட்டி வைக்கணும், பொத்தி வைக்கணுன்றது தான். நம்ம நகையையும் வந்து மெயினாக பணத்தையும் நம்ம வந்து மேல்பாட்டில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சிலலாம் கண்ணாமண்ணான்னு வச்சுருப்போம். அப்படி கூடாது. பர்ஸில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி வைக்கணும், அப்போ தான் பணம் தங்கும். இதை கரெக்டாக செய்கிறவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அது பச்சை கற்பூரம் இருக்குல்லம்மா, பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் வைக்கும்போது இன்னும் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வந்து சுருட்டி தான் வைக்கணும், பீரோவில் ஒரு சுருள் மாதிரி சுருட்டணும். பணத்தை இப்படி கட்டுக்கட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா சுருள்ன்றது நம்மளுக்கு போயிட்டு பணம் திரும்பி நம்மள்கிட்ட வரும். நீங்கள் சீனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுருட்டி வச்சுருப்பாங்க பணத்தை. ஒரு இதுவும் வந்து கேஷ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபான்னா அது 10 நோட்டு அப்படி சுருட்டி இப்படி வைப்பாங்க. இது நம்மள்ட்ட அந்த பயன்பாட்டு முறை கிடையாது. எல்லாம் அடுக்கி வைக்கிறோம் பணத்தை. பொதுவாக சுருள் வைக்கிறது பணத்தை ஈர்க்கிற வசீகரம் வந்து அதிகமாக அந்த சுருளில் தான் இருக்குது. சூப்பராக சொன்னீங்க சார். அப்போ பொதுவாக வந்து வீட்டில் வந்து கண் திஷ்டி போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வீட்டில் திஷ்டி இருக்குன்றதுக்கு என்ன சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுதான் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னேன். நான் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நல்ல நாள் அதுவுமா பணம் இருக்காது, உறவு முறைகளில் பாதிப்பு, அதாவது குழந்தைகள் உறவுல வந்து பாதிப்பு இருக்கும். ஒரு விஷயம் எதுக்கு போனாலும் அது வந்து நம்மளுக்கு நடக்காது. இப்போ ஒருத்தவங்க ஒரு கான்ட்ராக்டோ இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விற்பனைக்கோ போகிறாருன்னு வச்சுங்களா, அது வந்து விற்க முடியாது. ஸோ இது எல்லாமே திருஷ்டியில் வர்றது தான். ஸோ அப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த கரெக்டாக நீங்கள் அந்த பூஜை முறைகள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லட்சுமி பூஜை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யணும். செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து விலக ஆரம்பிக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி 3 வேர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 வேரையும் பொடிச்சு நீங்கள் வந்து சாம்பிராணியில் போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சார் இப்போ வந்து வெள்ளி காயின்ஸ் வந்து நிறைய வாங்கி சேர்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்றாங்களே சார், இது உண்மையா சார்? உண்மைதாம்மா. சுக்கிரன் வந்து லட்சுமி அம்சம் வந்து வெள்ளி தான். வெள்ளி வந்து அதுவும் வெள்ளி வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு குரு அதிபதி. ஸோ அவங்களுக்கு வந்து சுக்கிரன் எதிரி. அதாவது தேவகுரு குரு பகவான், அசுரகுரு சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நாணயம் உலோகம் வந்து வெள்ளி, குரு பகவானுடைய நாணயம் வந்து தங்கம். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்குமே முரண்பாடு இருக்கா? அப்போ எல்லாரையும் நான் வந்து வெள்ளி சேருங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ராசிக்காரர்கள் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி தான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும். கரெக்டுங்கம்மா. இப்போ நம்ம பிளாட்டினம் சொல்கிறோம். பிளாட்டினம் வந்து முதல்ல உயர்ந்தது, இப்போ குறைஞ்சி போச்சு. தங்கத்தை விட கம்மியாயிடுச்சு. ஏன்னா பிளாட்டினம் வந்து அதனுடைய தேவைகள் அதிகமாக கிடைக்கும்போது அது மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத போது அது வந்து நம்மளுக்கு விலை கம்மியாகும். அப்போ பிளாட்டினம் வந்து வெள்ளி மாதிரி தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். இவங்க பிளாட்டினமும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன் சார் இப்போ வந்துட்டு அப்போ யாரெல்லாம் வந்து வெள்ளி காயின்ஸ் வாங்கி சேர்க்கறது நல்லது? யாருன்னா அந்த தனுசு மீன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்களை தவிர மீதி எல்லாருமே வந்து நீங்கள் வெள்ளி வாங்கலாம். எல்லாருமே வெள்ளி வாங்கி சேர்க்கலாம். ஏன்னா அந்த குருவுக்கு ஆகாத, குரு உச்சம் பெற்றது கடகம், குருவுடைய சொந்த வீடு தனுசு மீனம். ஸோ இவங்களை தவிர மற்ற 9 ராசிக்காரர்களும் வாங்கி கண்டிப்பாக வந்து சேர்க்கலாம், வெள்ளி வாங்கி சேர்க்கலாம், வெளியில் முதலீடு பண்ணலாம். அதுனா சார் ஒரு தாத்பரியம். இப்போ வந்து வெள்ளியை சேர கோல்டு சேருன்றாங்க, அது புரியவே இல்லையே சார். அதுதான்மா, வெள்ளி சேர கோல்டு இல்லைம்மா. அவங்களுக்கு வெள்ளியில் தான் முதலீடு லாபம்னு போது அப்போ அந்த வெள்ளியை விற்று அவங்க கோல்டு வாங்குறாங்களோ நிலம் வாங்குறாங்களோ
ஆனால் மூலதனம்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அது வந்து வெள்ளி தானே. தங்கம் வாங்குறவங்களுக்கு தங்கம் தான் மூலதனம். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த உலோகம் தான் அவங்கள வந்து நல்லது செய்கிறது. அவங்களோட ஜாதகப்படி அவங்களுக்கு அது அமையும். அதே மாதிரி தங்கம், இவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, தங்கம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லக்கூடாதா? தங்கம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் ஏன் நான் சொல்கிறேன்னா, தங்கத்தை வர வைக்கிறதுக்கு ஆதிசங்கரர் பாடினது தான் அந்த ஸ்தோத்திரம். அது நீங்கள் வந்து செல்லுலேயும் ஒலிக்க வைக்கலாம். அது முக்கியமாக அது ஏன்னா நிறைய நான் வந்து அதை வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் ஒலிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நகை சேருதா இல்லையான்னு. ஏன்னா உண்மை அதுதான், தங்கம் வந்து அதில் தான் வந்து சேரும். அப்போ வந்து அந்த குபேர வழிபாடு, குபேர பூஜைகள் இருக்குது, அந்த குபேர பூஜைகளை நம்ம வந்து செய்ய சொல்லலாம். குபேர பூஜைகள் செஞ்சாலும் தங்கம் சேரும். அதே மாதிரி இப்போ சில பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லை இந்த விளக்கு சார்ந்த விஷயங்கள், அந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக நிறைய வெள்ளி யூஸ் பண்ணுவாங்க. வெறும் வெள்ளி தான் இருக்கும் அட்டகாசமாக. கேட்டால் வந்து வெள்ளி பாத்திரம் எவ்வளோக்குள்ள பூஜை அறையில் இருக்கோ அவ்வளோவும் நல்லதுன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பித்தளைன்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஏன்னா இதுவும் வந்து வீட்டில் இருக்க அந்த வைப்ரேஷனை கொடுக்கும்ல. ஆமாம்மா, கரெக்டு தான். பித்தளையும் அதுக்கு உகந்தது. நம்ம தங்கத்துக்கு ஈக்குவலானது தான் பித்தளை. பித்தளுடைய கலர் என்ன? ஒரு மாதிரி செம்பு மாதிரி தான் இல்லை, இருக்கும். தங்கம் மாதிரி இருக்கும். செம்பு வந்து காப்பர் வந்து சிகப்பாக இருக்கும். ஆனால் இதான் சொல்லணுமா, இந்த ஜோதிடத்தோடு சேர்ந்தது தான் உலோகம். இப்போ ஒரு சிலவங்க வந்து காப்பர்லேயே வச்சுருப்பாங்க. காப்பரில் டம்ளராக இருக்கட்டும், அவங்க தங்கத்தை இது பண்ண மாட்டாங்க. நல்ல வசதியாக இருந்தாலும் வெள்ளியும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வெள்ளி செட்டாக விளங்காண்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி மருத்துவம் என்ன சொல்லுது, பழங்கால மருத்துவம், புது மருத்துவம் என்ன சொல்லுது, செம்பில் வந்து நம்ம தண்ணி குடித்தா நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. கலசமும், கோயில் கலசமும் செம்பு தானே. பித்தளையில் வைக்கிறது ஒரு சில கவசம் போடுவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் கலசம்ன்றது செம்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ செம்புலையும் நம்ம வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த 3 லோகத்தையும் சேர்க்கலாம். என்னென்ன? செம்பு, பித்தளை, வெள்ளி, தங்கம், இதையும் நம்ம வந்து சேர்க்கலாம். சேர்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வீட்டில் வந்துட்டு பித்தளை பாத்திரம் வந்து நிறைய பேர் பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டில் சாப்பிடுவாங்க. பித்தளை செம்பு, அடகே வைப்பாங்க. பித்தளை செம்பெல்லாம் கூட இருக்கும் சார். அப்போ இது என்ன சார் கனெக்ஷன்? எதுமா? இந்த பித்தளையை பயன்படுத்துறதுனால ஒரு வீட்டில் என்ன எனர்ஜி கிடைக்கும்? பித்தளையை பயன்படுத்துறது வந்து அது ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது தான். பித்தளைகள் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஈக்குவலாக, தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு சக்தி உள்ளது. இப்போ தங்கம் வாங்க முடியாதவங்க பித்தளை, நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், பித்தளை பாத்திரம்லாம் வச்சு வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்கலாம் வந்து இந்த பாய்லர்லாம் வைப்பாங்க. அழகு பார்த்துருக்கீங்களா? டீ குடிக்கிற பாய்லர் செம்பில் தானே இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி எப்பயுமே உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. அது மக்களுக்கு இப்போ வந்து தங்கம் வெள்ளி தான் கண்ணுக்கு தெரியுது நிறைய பேருக்கு. ஆனால் இது நம்ம முன்னோர்கள் வந்து பித்தளை, செம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் அடகு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பிரதானமாக இருக்கிறது தங்கம், வெள்ளி. அதே மாதிரி சார், இப்போ பொதுவாக வீட்டில் கல்லுப்பு நிறைய பயன்படுத்தி வீடு துடைக்க சொல்கிறாங்க, கல்லுப்பில் வச்சு தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட என்ன எனர்ஜி கொடுக்கும் சார்? கல்லுப்பு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ நீங்கள் கேட்டிங்களா கண் திருஷ்டின்றது, ஒருத்தவங்க இப்போ வந்துட்டு போனாலும் இப்போ அவங்க வந்து சும்மா இப்போ நம்ம ஒருத்தவங்க ஏற்ற வீட்டுக்காரங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்லை சொந்தக்காரங்களோ வரன்னா கூட வந்தோடனே பாரு நம்ம தான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பாரு, டிவி 1 லட்ச ரூபா டிவி வாங்கி வச்சுருக்காங்க, சோஃபா பார்த்தா எப்படி ஒரு 80,000 இருக்கும் போல். நான் சொல்கிறது புரியுதாம்மா? அவங்க மனசுக்குள்ளே நம்மளை கேட்க மாட்டாங்க, கேட்டால் இது ஆகிடும். அப்போ அந்த நெகட்டிவிட்டி வைப்ரேஷன்றது நம்ம வீட்டில் அவங்க ஏஞ்சி போனாலும் தங்கிடும். அப்ப பண்றதுக்கு தான் எண்ணெய் அலைகள் கண்டிப்பா நம்ம சுத்தி தானே இருக்கும், சுத்திட்டு தானே இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து கல்லுப்பு, கடல் தண்ணி. நீங்க கல்லுப்புன்னு சொல்றீங்க, கடல் தண்ணி எவ்வளவு சக்தி உள்ளது தெரியுமா? கடல் தண்ணியில தான் துடைக்கணும். நீங்க வாரம் ஒரு தடவை கடல் தண்ணியில நீங்க துடைச்சு பாருங்க, அதோட வைப்ரேஷன் சார் போய் எடுத்துட்டு வருது. கடலை தான் போய் எடுத்துட்டு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கம்மா. சென்னையில இருக்கவங்க கடல் 8 தூரத்துல இருக்குது. இதே திருச்சிக்காரங்க, மதுரைக்காரங்கள போய் கடல் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? உப்பு தான் போட்டு துடைக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுவேன்னா கடல் தண்ணி. அதை எடுத்துட்டு ஒரு பாட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், பாட்டில் ஒரு ஸ்டோரேஜ் ஒரு 3 லிட்டர் கூட வாங்கிட்டு வந்து வச்சுங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்பப்போ அதை யூஸ் பண்ணுங்க. வாரம் ஒரு டைம் மாப்பு போடும்போது அதை போட்டு பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள் அது கூட கரைச்சிக்குங்க, ஜவ்வாது போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் என்ன இப்போ சொல்லுவேன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கல்லுப்பு மஞ்சளும் போட்டு ஃபுல்லாக துடைச்சிக்குங்க, நெகட்டிவ் எனர்ஜி தொழில் ஸ்தானமாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு 3 விதமான பொருளை நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஈர்க்கிற சக்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜவ்வாது, இதுவும் வந்து ஈர்க்கிற சக்தி. குங்குமப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குங்குமப்பூ. ஸோ இதெல்லாம் வந்து பவுடர் ஆக்கி நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்ந்து நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா போதும். இல்லை பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் ஆகும். உங்களுக்கு பிஸ்னஸ் வியாபார ஸ்தலமும் நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேருக்கு வியாபாரமும் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இது யாருமே செய்கிறது கிடையாது.
சொல்கிறது புரியுதுங்களா? அதை வந்து கரெக்டாக செய்கிறவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் வீட்டுக்கு அது தொழில் நிறுவனமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜாடி நிறைய கல்லுப்பு வச்சுருவாங்க. அப்போ அந்த கல்லுப்பு எல்லாத்தையுமே ஈர்க்கும். இப்போ 10 பேர் வராங்க, என்னோட பிஸ்னஸ் இவ்வளோ கூட்டம் இருக்குது அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க இல்லையாம்மா? இத்தனை பேர் பரவாயில்ல, இவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்களே. ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக இருந்தாலும் இவ்வளோ புக்கிங் பண்ண வந்திருக்காங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 1 மாதத்தில் விற்றுரும். ஸோ அப்போ அந்த வைப்ரேஷனை அந்த கல்லுப்பு இழுத்துக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாரம் ஒரு டைம் கடலில் கொட்டிடுறோம். இது ஒரு சிம்பிள் பரிகாரம். அதே மாதிரி கல்லுப்பில் வந்து நம்ம குளிக்கிறது கூட நம்ம மேலே இருக்க திஷ்டி எடுக்குமா சார்? கண்டிப்பாம்மா. நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பிடி கல்லுப்பு, ஒரு பிடி மஞ்சள், இதை எடுத்து நீங்கள் கலந்துங்க, குளிக்கிற தண்ணியில் கலந்துங்க, குளித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டி, யார் என்ன திருஷ்டி வச்சாலும் அது வந்து உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறீங்க, ஒரு கமிஷன் இது பண்ண போகிறீங்க, ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் ஆகும். இது நான் நிறைய பேருக்கு சொல்லி நடக்கும். ஸோ கந்திஷ்டி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.